டாக்டர் ராமதாஸின் அடுத்த அதிரடியாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார். மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாரை நீக்கி அவருக்கு பதிலாக திரு புகழேந்தி அவர்கள் அந்த பொறுப்பில் நியமித்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு புகழேந்தி, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், திரு சி.வி. சண்முகத்துடைய உறவினர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த நீக்கம், இந்த நியமனத்துக்கு பிறகு அதில் சிசியும் வைத்திருக்கிறார், நகல்களும் வைத்திருக்கிறார். அந்த நகல்களில் திரு அன்புமணி அவர்களுக்கும் வைத்திருக்கிறார். அன்புமணியை குறிப்பிடும் பொழுது டாக்டர் ராமதாஸ் அந்த அறிக்கையில் பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் என்று குறிப்பிடுகிறார். ஸோ இதில் சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட்ஸ். ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார். காரணம், அவர் அன்புமணியுடைய ஆதரவாளர் என்பதா, அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாரா? கோபிநாத், மேலும் விவரங்கள். சட்டமன்ற உறுப்பினர், பாமக சட்டமன்ற உறுப்பினர், மயிலத்தில் நின்று வெற்றி பெற்றவர் இவர் பார்த்தீங்கன்னா சிவக்குமார். தொடர்ந்து இவருக்கு சீட்டு வழங்கினது பாமக டாக்டர் ராமதாஸ் தான். முதல்ல இவருக்கு சட்டமன்றத்துல போட்டி போடுறதுக்கான வாய்ப்பை தைலாபுரம் தோட்டத்துல பாமக டாக்டர் ராமதாஸ் தான் அவருக்கு வழங்கினாரு. புதுச்சேரி அருகே நடந்த பொதுக்குழு கூட்டத்துல டாக்டர் ராமதாஸிற்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்ட வார்த்தை மோதல்ல முதல்ல அன்புமணி ராமதாஸ் மேடையை விட்டு கீழே இறங்கும் போது மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அன்புமணி ராமதாஸோட நேரம் அவர் பின்னாடியே அவர் கூடவே போயிட்டாருங்க. அதற்கப்புறம் இந்த பிரச்சனை முத்தவே ஒரு நாள் மட்டும் இங்க தைலாபுரம் தோட்டத்துல பாமக டாக்டர் ராமதாஸ் சந்திக்க வந்தாரு. அப்போது மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தாரா இல்லையா என்பது தெரியல. அதன் பிறகு தைலாபுரம் தோட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் வரவே இல்லை. தொடர்ந்து அவர் அன்புமணி ராமதாஸோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு. இந்நிலையில நேற்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் காலை முதல் பாட்டாளி மக்கள் கட்சியில அவருக்கு விருப்பமான, அவரை பின்தொடரக்கூடிய அன்புமணிக்கு ஆதரவு இல்லாத அத்தனை பேருமே இங்க வர வச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா நேற்று முதல் முக்கிய பொறுப்பாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வர்றதுக்கு நேற்று இரவே தகவல் தெரிவிக்கப்பட்டது என்பதை நமக்கு கிடைச்ச தகவல். முதல்ல பாத்தீங்கன்னா மாநில பொருள் திலகபாமாவை நீக்கி அதுக்கு பதில் சையத் மன்சூர் ஹுசேன் அப்படின்றவர் நியமனம் பண்றாரு. அவருக்கு உத்தரவு, முதல் உத்தரவு திருப்பூரை சென்று அவருக்கு வழங்கப்பட்டு முதல் அவர் தகவலை தெரிவிச்சுட்டு போனாங்க. அடுத்து உத்தரவுகள் இப்ப தற்போது தைலாபுரம் தோட்டத்துல டைப் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து நிர்வாகிகள் வந்தவண்ணம் இருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாரை நீக்கி ஏற்கனவே இவர் பாத்தீங்கன்னா மத்திய மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தாரு. தற்போது அவரை நீக்கி புதிய பொறுப்பாளராக ஏற்கனவே பாமகவில் மாவட்ட தலைவராக இருக்காரு இந்த புகழேந்தி. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தோட சகலப்படி. இவருக்கு தற்போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த உத்தரவுகள் வர தயாரா இருக்கிறதா நம்ம கட்சி தகவலை பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல திலகபாமா, பிறகு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சிவக்குமார். அடுத்தடுத்த நீக்க அறிவிப்புகள் இன்னைக்கு ஃபுல்லா எதிர்பார்க்கலாமா, இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வருமா? இது எப்படி அணுகப்படுதல்? இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து நீங்க விரிவா பதிவு செய்யுங்க. அந்த அறிக்கையில அன்புமணி ராமதாஸுக்கும் சிசி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நீக்க அறிக்கையில. அதுல பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் என்று குறிப்பிடுகிறார். நேற்றுக்கு கடுமையாக எந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸை சாடினாரோ அவரை செயல் தலைவராக நீட்டிச்சு பசுமை நாயகர் என்ற அடைமொழியோட அவருக்கும் சிசி வைத்து தான் இந்த அறிக்கை வெளியிடுது. யார் யாரெல்லாம் அன்புமணியோட நெருக்கமா இருக்கிறாங்களோ, அந்த பக்கம் போறாங்களோ, அவர்கள்லாம் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான். இது எச்சரிக்கையா, இல்ல முடிவெடுத்து எல்லாரையும் நீக்க முடிவெடுத்துட்டாரா டாக்டர் ராமதாஸ்? நேற்று பாமக டாக்டர் ராமதாஸ் தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு. இதற்கு என்னதாங்க முடிவு? தொடர்ந்து நீங்க குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டு. அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டமே வரல, என்ன பண்ண போறீங்க, என்ன தீர்வு இதுக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு கேட்கும்போது அப்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன விஷயம், செயல் தலைவராக நான் சொன்னபடி செயல் தலைவராக தமிழகத்தை சுற்றி வரட்டும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு தொண்டரா இருந்து நான் போய் தமிழக மக்கள் பாக்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரட்டும், அதன் பின்னர் பார்க்கலான்ற ஒரு நிலைப்பாட நேற்றே அவரோட முடிவை அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு அதன் தொடர்ச்சி தான் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து பசுமை நாயகர், அதே போல செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்று குறிப்பிட்டு அவருக்கு முதல்ல இந்த ஒரு நகல் அமைச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வடிவேல் ராவன் எல்லாருக்கும் இந்த நகல் போட்டிருக்காங்க. இப்போது நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அன்புமணியோட ஆதரவாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி டாக்டர் ராமதாஸ் அவர்களை மதிக்காத கட்சி நிர்வாகிகளை மாற்றம் செய்வது, இதுதான் இவங்களோட ஸ்டாண்டர்ட். பாத்தீங்கன்னா தற்போது
சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ள போயிருக்காரு. அதே போல முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே உள்ள போயிருக்காங்க. மாநில பொறுப்புல இருந்தாங்க அத்தனை பேருமே இங்க வந்திருக்காங்க. இப்போது உருவாக்கி கொண்டு இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாஸோட அணியா நம்ம தான் பார்க்க முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் அறிக்கை கொடுக்கிறாரு, பணி நியமன அதாவது பொறுப்பு நியமனத்தை பண்ணி தபால் கொடுக்கிறாரு. அந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் விஷயம் சொல்றாரு, இது வந்துங்க அவங்க தொடர்ந்து திலகராம நீடிப்பாங்க, அடுத்தடுத்த பொறுப்புகளை இவரும் போட தயாராயிட்டு இருக்காரு. இவங்களோட விஷயம் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில இரண்டாக பிரிந்து செயல்பட தொடங்குகிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து உத்தரவு, அதாவது பொறுப்பை நியமித்து உத்தரவுகள் தபால்கள் அடுத்தடுத்து தயாரிட்டு இருக்கிறதும் நம்ம கட்சி தகவலை பார்த்துருக்கோம். யார் யார் அங்க போய் இருக்கிறாங்க, யார் யார் அவங்க கூட இருக்கிறாங்கன்ற அத்தனை லிஸ்ட் தற்போது தயாராகிட்டு இருக்கு. தொடர்ந்து நீக்கம் மற்றும் பதவி நியமன உத்தரவுகள் தொடர்ந்து வழங்க போதாவும் தயாபலம் தோட்டத்திலிருந்து நம்ம கட்சி தகவலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சிட்டிங் எம்எல்ஏவும் அடக்கம் அப்படிங்கறத பார்க்கின்றோம். நீங்க சொன்னது போல அருள் அவரும் இருக்கிறாரு. சோ அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திட்டம் இருக்கா? இல்ல, அவர் தெளிவா சொல்லக்கூடிய சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், தைலாபுரம் தோட்டம் எனக்கு கோயில், உள்ள இருக்கிற பாமக நிறுவனர் எனக்கு தெய்வம், நான் அவரை பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு இவங்க முக்கியம். அதே போல கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லக்கூடியது, செயல் தலைவர் எனக்கு சின்னவர், அவரு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. தற்போது தைலாபுரம் தோட்டத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து விட்டு தற்போது அருள் வெளியே வந்திருக்காரு. அவர் தற்போது செய்திகளை சந்திட்டு இருக்காரு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.